சுகர் இருக்கவங்க, தொப்பை இருக்கிறவங்க இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி தோசை எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த தோசை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். பச்சை பாசிப்பயிறு 1 டம்ளர் சேர்த்தி முந்தின நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுக்கலாம். 1/2 டம்ளர் பச்சரிசி சேர்த்தி நல்லா ஊற வச்சு கழிஞ்சு பாசிப்பயிரையும் அதையும் ஒன்றா கலந்து கழிஞ்சு எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லாவே ஊறிடுச்சு. நம்ம அடுத்தது செக்கில் போட்டு ஆட்ட போகிறோம். நல்லா சுத்தமாக கழிஞ்சு எடுத்து நம்ம செக்கில் போட்டுக்கலாம். ஜீரகம், கொஞ்சம் உப்பு, பெருங்காய் கட்டி சேர்த்திக்கலாம். நம்ம மிக்சியில் கிரைண்டரில் போடுறப்ப வேணாலும் நம்ம பெருங்காய் தூள் சேர்த்திக்கலாம். நம்ம செக்கில் ஆட்டுறப்ப பெருங்காய் கட்டி சேர்த்திக்கிட்டோம்னா நல்லா செக்கிலே நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். பச்சை மிளகா 2 சேர்த்திருக்கேன். இஞ்சி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நான் 1 கைப்பிடி சேர்த்திக்கலாம். ஹேருக்கு எல்லாமே ரொம்பவே நல்லது. எப்படி நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கணுமோ அது எல்லாமே நிறைய சேர்த்திக்கலாம். அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையை நல்லா போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தோண்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா தண்ணி தெளித்து விட்டு அதையும் இறச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பச்சை பயிறு மாவு ரெடி ஆயிருச்சு. இனி நம்ம தோசை தான் ஊற்ற போகிறோம். வாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். தோசை ஊற்றுறக்கும் நல்லா இருக்குது, பார்க்குறக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குது. நம்ம இட்லி, தோசை இதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லைங்க. இந்த ஒரு தோசை இருந்தாலே போதுங்க. குழந்தைங்களுக்கு இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்ல சத்து உணவாகவும் இருக்கனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. இது ஒரு தோசை 2 தோசை சாப்பிட்டாலே போதுங்க, பசியே எடுக்காது. கூட நல்லா தேங்காய் சட்னி, கொஞ்சம் வெங்காய சட்னி வச்சு நம்ம சாப்பிட்லாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.